அந்த 100 நாட்கள் நமது பெண்கள் சங்கிகளால் எவ்வளவு கேவலப்படுத்தப்பட்டார்கள் என்பது தெரியுமா? அதையும் பொறுத்து கொண்டு அமர்ந்திருந்தார்கள். அந்த கொரோனா காலகட்டம் வந்த நேரத்தில் காவலர்கள் வேண்டுகோளுக்கிணங்கிய அந்த 100 நாட்களுக்கு மேலாக நடந்த போராட்டத்தை கலைத்து கொண்டு சென்றார்கள் நமது வீரப்பெண்மணிகள். இன்று நமது இளைஞர்கள் என்ன செய்கிறார்கள்? நமது மார்க்கத்தை பற்றி சிந்திக்காமல், நம்ம மார்க்க பாதுகாவலர் பற்றி சிந்திக்காமல் விசிலடித்து கொண்டு யார் பின்னாலும் ஓடுகிறார்கள். இதே திமுக அரசு அந்த கொரோனா காலகட்டத்தில் பொறுப்பேற்றவுடன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்கள்? இந்த சிஏஏ சட்டத்தை தமிழ்நாட்டில் நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் என்று உறுதியாக கூறினார்கள். அறைகோல் விட்டார்கள் மத்திய அரசுக்கு. அவர்கள் பதவியேற்று 1 மாதம் கூட ஆகவில்லை. அவ்வளவு சவால் விட்டு நாங்கள் இந்த சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் என்று உறுதியாக கூறினார்கள். பதவியில் இருந்தாலும் பதவியில் இல்லாவிட்டாலும் நமது சமூகத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம்தான். எனவே சிந்தித்து திமுக கூட்டணியை வெற்றி பெறச் செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.